ஒரு சிங்கருக்கு freedom is very important to express. It's an expression. So the magic of Rahman actually is that he gives freedom to all singers. So எல்லாத்தையும் அவர் வந்து சூப்பர் சிங்கர்ஸ் நிறையா ஷோஸில் வந்து நீங்கள் வந்து ட்ரெயினாக இருந்திருக்கீங்க. சங்கீதம் கற்றுக்கிட்டவங்களும் அந்த ஷோக்கு வருவாங்க, கற்றுக்காமல் அவங்களுமே அந்த ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இவங்க 2 பேருக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? மனிதனாக இருந்தால் சங்கீதத்துக்கு ஒரு ஞானம் இருந்தால் தான் மனிதனுக்கு சங்கீதம் காதில் சங்கீதமாக விழும். ஆனால் எல்லாருக்குமே அது சங்கீதமாக அது வெளிப்படுத்த முடியாது. அதுக்கு கடவுளோட கிஃப்ட் வேணும். ஒரு கர்நாடக சங்கீதமும் இந்துஸ்தானி சங்கீதம் கிளாசிக்கல் மியூசிக் கிரிக்கெட்டா மியூசிக்கான வரும்போது மியூசிக் சூஸ் பண்ண காரணம்? மியூசிக் நான் சூஸ் பண்ணல, மியூசிக் சூஸ் மீ. எனக்கு ஐ வாண்டட் டு ப்ளே கிரிக்கெட், ஐ வாண்டட் டு ஒர்க். ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் ஒன்றா பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பாயிண்ட்ல வந்து when I had to make that decision, நான் என்ன பண்ணாலும் மியூசிக். அவளிவன் படத்தில் அந்த சென்ஸ், அந்த கேரக்டருக்கு சார் எப்படி ஓகே சொன்னார், அந்த அப்ரோச் எப்படி வந்துச்சு, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த நான் வந்து படத்தை வந்து ஹாலில் டிக்கெட் வாங்கி தான் பார்த்தது. பெரிய டைரக்டர் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு வந்து 2 இருக்குங்க லைஃப்ல, மியூசிக் ஒன்று, ஸ்போர்ட்ஸ் ஒன்று. இது 2ம் விட முடியாது. ஃபிட்னஸ், பிளேயிங் ஸ்போர்ட், இதெல்லாம் உடம்புல அப்படியே ஊறி இருக்கு. இஃப் ஐ cannot play, I'll die. காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்றாய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. நீங்கள் நிறையா சூப்பர் சிங்கர்ஸ் நிறையா ஷோஸில் வந்து நீங்கள் வந்து ட்ரெயினாக இருந்திருக்கீங்க. ஸோ வந்து சங்கீதம் கற்றுக்கிட்டவங்களும் அந்த ஷோக்கு வருவாங்க, மற்றபடி வெறும் பேஷனோட சங்கீதமே கற்றுக்காமல் அவங்களுமே அந்த ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இவங்க 2 பேருக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதாவது சூப்பர் சிங்கரில் சங்கீதம் கற்றுக்காமல் வரவங்க வந்து அவங்களுக்கு ஒரு காட் கிஃப்ட் நம்ம சொல்லலாம். ஏன்னா கேட்டு உடனே அதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கிஃப்ட்டு உண்டு. மனிதனாக இருந்தால் சங்கீதத்துக்கு ஒரு ஞானம் இருந்தால் தான் மனிதனுக்கு சங்கீதம் காதில் சங்கீதமாக விழும். ஆனால் எல்லாருக்குமே அது சங்கீதமாக அது வெளிப்படுத்த முடியாது. அதுக்கு கடவுளோட கிஃப்ட் வேணும். இப்போது கிஃப்டாக இருக்கிறவங்க ஒரு பாட்டு கேட்டுட்டு அவங்க அதை ஒப்படைச்சு அந்த மாதிரி சூப்பர் சிங்கரில் ஜெயிச்சவங்க கூட இருக்காங்க, ஃபிலிம் சிங்கர்ஸ் கூட இருக்காங்க. ஆனால் ஒரு கர்நாடக சங்கீதமும் இந்துஸ்தானி சங்கீதம் கிளாசிக்கல் மியூசிக் அந்த டெக்னிக்கலாக, அதாவது சங்கீதத்தை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை டெக்னிக்கலாக பல 1000 வருஷமாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஒரு சிஸ்டமை கற்றுண்டு டு பிகம் லிட்ரேட் அண்ட் எஜுகேட்டட் இன் மியூசிக் லைக் ஹீ ஹஸ் டன் அண்ட் ஸோ மெனி அதர் ஃபிலிம் சிங்கர்ஸ் ஆல்சோ டன். ஸோ தட் அது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வேறு லெவல் கொண்டு போகிறது. ஸோ இந்த அகாடமி எப்படின்னா, நம்ம எடுத்த டீச்சர்ஸ் வந்து ஒன்று அவங்ககிட்ட டேலண்ட் இருக்கணும், கண்டிப்பாக கிளாசிக்கல் மியூசிக் கர்நாடிக் ஒரு இந்துஸ்தான் நம்ம கற்றுன்னு இருக்கணும். இது 2 இருந்தால் தான் அண்ட் தே ஷுட் பி ஏபிள் டு பர்ஃபார்ம். ஸோ இது 3 இருந்தால் தான் ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க இன்ஸ்பயர் பண்ணி அவங்களுக்கு கிளாசிக்கலும் சொல்லி தந்து, எந்தெந்த ஜான்ரஸை மேடையில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அதனுடைய தர்மத்தையும் சொல்லி தந்து, அந்த மாதிரி நம்மளுடைய இது ஒரு கனவு, அது பண்ணிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி சொல்ல போனால் உங்களை பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு டவுட் இருக்கும். அவளிவன் படத்தில் அந்த சென்ஸ், அந்த கேரக்டருக்கு சார் எப்படி ஓகே சொன்னார், அந்த அப்ரோச் எப்படி வந்துச்சு, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது எப்படின்னா, நான் வந்து படத்தை வந்து ஹாலில் டிக்கெட் வாங்கி தான் பார்த்தது. ஸோ ஒரு பெரிய டைரக்டர் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ கண்டிப்பாக தெரியும், நான் பாம்பேல வந்திருக்கேன். ஸோ விஜய் டிவியில் கேட்டவர் யார், எல்லாம் ரொம்ப பெரிய டைரக்டர் தான். சரி பண்ணி பார்ப்போம், இப்படி பண்ணி பார்த்து அந்த கதை முடிஞ்சாச்சு, அதோட விட்டுட்டேன். ஏன்னா நம்மளுக்கு இதுதான் வரும், அது வரல. ஸோ எஸ் வரும். ஒரு சில பேர் நல்லா பாடுவாங்க, ஆனால் அவங்க ஒரு 4-5 ரவுண்ட் போகும்போது ஏதாவது ஒரு ரவுண்ட் எலிமினேட் ஆவாங்க. அது வந்து இட்ஸ் எ கேம், அப்படி தான் இருக்கும். பட் அந்த மேபி அவங்க மியூசிக் கற்றுக்காம கூட வந்திருக்கலாம். ஒருவேளை அந்த மியூசிக் அவேர்னஸ், இந்த ட்ரைனிங் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து இருந்தால் அவங்களும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னுமே நல்லா வளர்த்துருந்துருப்பாங்கல்ல, அதுக்கு இது ஸ்டார்ட்டாக இருக்குமா? கண்டிப்பாக இதெல்லாம், ஏன்னா அந்த அந்த பேஸ் இருக்கு இல்லையா, எப்பவுமே நம்ம ஒரு பில்டிங் கட்டும்போது how good the building is depends on the base of the building. ஸோ அதே மாதிரி தான் நம்ம மியூசிக்கும் அப்படி தான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட மியூசிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் தி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் த டெலிவரி வில் பி ஈவன் மச் பெட்டர். ஸோ அதனால தான் எப்போவுமே சொல்லுவோம், கிளாசிக்கல் மியூசிக் எப்போவுமே கற்றுக்கணும். That way learning Carnatic music or Hindustani music, அதோட நியூவன்சஸ், அதோட அந்த நுணுக்கங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி நிறைய இருக்குது. ஸோ இந்த மியூசிக் நம்ம
கற்றுக்கும் போது வேர்ல்டில் வந்து எந்த மியூசிக்காக இருந்தாலும் நம்மளுக்கு சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். வில் பி ஏபிள் டு அடாப்ட் டு எனி ஃபார்ம் ஆஃப் மியூசிக். ஸோ அதனால் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நிறைய பேர் சூப்பர் சிங்கரில் வராங்க, தெரியாமல் வராங்க. பட் தட்ஸ் ஆல்சோ அ பிகினிங். அது அங்கே வந்துட்டு அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, ஓ மற்ற கண்டஸ்டன்ஸ் பார்க்கும்போது இவன் என்னோட நல்லா பாடுறான்னு, இவனுக்கு ஏதோ ஒன்று ஹீ இஸ் ஏபிள் டு கிராஸ் திங்ஸ் பெட்டர். ஸோ அப்போ வந்து அது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும், அவங்க போய் கற்றுப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு இட்ஸ் அ ஜேர்னி. எல்லாருக்கும் ஒரு கடவுள் வந்து ஒரு பாதை போட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம கரெக்டாக அதை சேனலைஸ் பண்ணி வி ட்ரை டு கிவ் them the opportunity to learn. So I think that is very important. ஓகே. முதல் பாடலே வந்து ரகுமான் சாரோட சாங்கு கம்போசிஷனில் பாடினீங்க. ஃபர்ஸ்ட் பாட்டுக்கே வந்து முதல் தமிழ் பாடகர் டு வின் நேஷ்னல் அவார்ட். அந்த விஷயம் எப்படி இருக்குது இப்போ நீங்கள் யோசிக்கும் போது? ஏன்னா உங்களோட ரகுமான் சாரில் வந்த உங்கள் காம்போவில் வந்த எல்லா பாடலும் மிகப்பெரிய ஹிட்டு. அந்த மேஜிக் என்ன சார் காரணம்? அது ஒன் திங் இஸ், ஒரு சிங்கருக்கு ஃப்ரீடம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டு எக்ஸ்ப்ரெஸ். இட்ஸ் அன் எக்ஸ்ப்ரெஷன். சிங்கர் இப்போ நான் பாடுறேன்னா என்னோட ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அது. ஸோ அந்த எக்ஸ்ப்ரெஷன் நல்லா வரணும்னா த மியூசிக் டைரக்டர் ஹேஸ் டு கிவ் ஃபுல் ஃப்ரீடம். ஸோ த மேஜிக் ஆஃப் ரஹ்மான் ஆக்சுவலி இஸ் தட் ஹி கிவ்ஸ் ஃப்ரீடம் டு ஆல் சிங்கர்ஸ். ஸோ இஷ்டத்துக்கு பாட விட்டுருவார். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கிளாசிக்கல் மியூசிஷியன்ஸ் ஹி ஹஸ் யூஸ்ட். எஸ். Because classical music, அதனால தான் இப்போ the importance of classical music is that you develop the creativity. நம்மளுக்கு அந்த மனோதர்மம் நிறைய இருக்கும் அந்த கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்கும் போது. ஸோ நம்ம வந்து ஒரு பாட்டு கேட்கும்போது உடனே அந்த ஸ்கேல் நம்மளுக்கு மைண்டுக்குள்ளே வந்துடும். ஸோ அதுக்குள்ளே என்ன வேணால் we can do improvisations. So that is what he expects. ஸோ எல்லாத்தையும் அவர் வந்து பாடி எடுத்து வச்சுப்பார். ஆனால் என்ன வழியில் வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது, லாஸ்ட்டில் தான் தெரியும். அது வர வரைக்கும், பாட்டு வழியில் வரைக்கும் என்ன போட போகிறான்னு தெரியாது. பட் யூனோ தட் ஒர்க்கிங், கிவ் அண்ட் டேக், அப்படி இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பாடுங்க, இப்படி ட்ரை பண்ணலாமே, அந்த மாதிரி. ஸோ தட் கைண்ட் ஆஃப் ஃப்ரீடம் தட் ஹி கிவ்ஸ் is the greatest thing I enjoyed working with him. ஸோ உங்கள் ஏர் மாங்க சார் காம்போல வந்த எல்லா படமும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களோட ஃபேவரட் எதாவது இருக்கா? நிறைய சாங், என்ன வழி, காற்றேன் வாசல், பூவுக்குள் விழுந்துரு, மணி. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து கிரிக்கெட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்திருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, டெஸ்ட் கிரிக்கெட் ஆடிருக்கீங்க. கிரிக்கெட்டாக மியூசிக்கான வரும்போது மியூசிக் சூஸ் பண்ண என்ன காரணம்? மியூசிக் நான் சூஸ் பண்ணல, மியூசிக் சூஸ் மீ ஆக்சுவலி. ஆமாம், ஓகே. பிகாஸ் நான் வந்து எதுவுமே பிளான் பண்ணல. எனக்கு ஐ வாண்டட் டு ப்ளே கிரிக்கெட், ஐ வாண்டட் டு ஒர்க். ஒரு ஆம்பிஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் பாடிட்டு இருந்தேன், கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் ஒன்றா பண்ணிட்டு இருந்தேன். காத்தால ஆஃபீஸுக்கு போவேன், ஈவினிங் போய் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம் பாட்டு, கச்சேரி இருந்தால் ஓகே, ஆஃபீஸ்லேருந்து கடைன்னு ஓடி வந்து வீட்டில் இருந்து வந்து சேஞ்ச் பண்ணி கச்சேரிக்கு ஓடுவேன். இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. பட் அட் சம் பாயிண்ட், ஒரு பாயிண்டில் வந்து when I had to make that decision, நான் என்ன பண்ணாலும் மியூசிக் குறுக்க வந்துடும். It will never let me. So I feel that destiny, கடவுள் சொல்ற மாதிரி, அதாவது you have to become music, you have to be a musician. வேற எதுவும் உனக்கு சரிப்பட்டு வராது. So music actually chose me நான் சொல்லலாம். ஏன்னா இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாட்டில் பாடினதில் நேஷ்னல் அவார்டு, இதெல்லாம் நம்மளுக்கு கனவுல கூட நினைக்க, ஐ மீன் ஐ காண்ட் ஈவன் இமேஜின் ஹவு, why would somebody give you a national award for the first song? How do you get it? And the same thing happened to my daughter. Okay, yes. So these are all messages saying that please concentrate on your music. Okay. நீ விடாத, I'm giving it to you, you take it seriously. Okay. So there was a pressure. My daughter also like that. Okay. If she probably didn't get the national award, she probably wouldn't, I don't know if she would have continued singing. Okay. But because she got it, okay, she had to prove herself. Okay. நான்
என்னோட பேரை காப்பாற்றணும், அப்பா பேரை காப்பாற்றணும். ப்ரெஷர். ஸோ அதனால ஷீ காட் இன் டு. ஸோ தீஸ் திங்ஸ் some things you can't explain how these things happen. ஓகே. It's interesting. ஸோ அதுக்கப்புறம் கிரிக்கெட்லாம் பார்க்குறீங்களா? இப்போ T20 வேர்ல்ட் கப் வருது, எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? எனக்கு வந்து 2 இருக்குங்க லைஃப்பில், மியூசிக் ஒன்று, ஸ்போர்ட்ஸ் ஒன்று. இது ரெண்டும் விட முடியாது. எனக்கு ஸ்போர்ட்ஸ் இஸ் அ பேஷன். ஓகே. ஸோ ஐம் ஃபிட்னஸ், பிளேயிங் ஸ்போர்ட், இதெல்லாம் உடம்புல அப்படியே ஊறி இருக்கு கடைசி வரைக்கும். இஃப் ஐ cannot play, I'll die. ஓகே. உங்களுக்கு இப்போ எப்பயாவது வந்து இப்போ சப்போஸ் இப்போ T20 வேர்ல்ட் கப்போட தமிழ் கமெண்டேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வந்து நீங்கள் பண்ணுவீங்களா? தமிழ்லாம் எனக்கு பேசுறதுக்கே கஷ்டமா இருக்கு. இப்போ கமெண்டேட்லாம் எங்கே போய் பண்ணுறது? இங்கிலீஷில் வேணா கொஞ்சம் பரவாயில்ல பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த T20 வேர்ல்ட் கப் இப்போ இந்த டீம்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? நான் ஆக்சுவலாக லாஸ்ட் 2 months நான் அதை பார்க்க, இந்த ஐபிஎலுக்கு அப்புறம் நான் ஐ ஹவ் நாட் ரியலி ஃபாலோட். ஓகே. I know Kohli hit 1 6. Yes. The magic 6. அது மட்டும் தான் இப்போ பார்த்துருக்கேன். Because I've also been little tired of traveling and so much of. So I've not really concentrated on the T20 so far. ஓகே சார். ஒரு பாட்டுக்கு முக்கியமான விஷயம் 4 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பாட்டோட மியூசிக், இன்னொன்று பாடல் எழுதினவங்க, பாடல் பாடினவங்க, அதை விஷுவலாக நாங்கள் பார்க்கறதுக்கான அந்த விஷுவலிட்டி, இது 4 தான் முக்கியமாக படுது. நீங்கள் என்ன இதில் வந்து எது ரொம்ப ஃபஸ்ட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எது ப்ரியாரிட்டியாக இருக்குது இதில் ஒரு பாட்டுக்கு? எல்லாமே இருக்கணும். எல்லாம் சேர்ந்து வந்தால் தானே பாடல். எதுவும் தனியாக நான் சும்மா பாடினா அதுக்கு அர்த்தம் இருக்காது. லிரிக்ஸ் வேணும். வெறும் லிரிக்ஸ் மட்டும் இருந்தால் யாரும் கேட்க மாட்டாங்க. டியூன் வேணும், அதுக்கு யாராவது கம்போஸ் பண்ணணும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும்போது தான் நீங்கள் அதை ரசிக்கிறீங்க. ஓகே. ஏன்னா ஒரு ஆடியன்ஸ் வந்து சில பேர் அவங்க பாட்டு கேட்கும்போது அவங்களுக்கு லிரிக்ஸ் ரொம்ப முதல்ல கேட்கும். லிரிக்ஸ் தான் கேட்பாங்க. அவங்களுக்கு ஸ்வரம், டியூனு அதெல்லாம் அவங்களுக்கு மைண்டுக்கு போகாது. சில பேர் அந்த மாதிரி பார்ப்பாங்க. சில பேர் அந்த டியூன் அண்ட் த மியூசிக் கிவ்ஸ் தெம் சம் கைண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஹாப்பினஸ். ஸோ ஒருத்தருக்கும் ஒரு பாட்டுன்னு எடுக்கும்போது அதில் நிறைய அம்சங்கள் இருக்குது. ஆடியன்ஸ் லுக்ஸ் அட் எவ்ரி பர்சன் லுக்ஸ் அட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இன் த சாங். த சிங்கரோட வாய்ஸ், அது எப்படி பாடினாங்க, அதோட நுணுக்கங்கள், அது பார்க்குறாங்க. ஸோ எல்லாமே சேர்ந்து வரணும். அதுதான் பெரிய ஒரு விஷயம். ஐ மீன் இட்ஸ் அன் அமேசிங் திங். ஒரு கிரியேஷன், இட்ஸ் அ கிரியேஷன். ஸோ தட் கிரியேஷன் ஹேஸ் டு, if it has to create magic, everything has to come together. நான் தனியாளாக ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. ஸோ ஃபைனலாக முதல் மீறலுக்காக உங்கள் குரலில் ஒரு பாட்டு. காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்றாய். துள்ளி வரும் காற்றை தாய் மொழி பேசு, நிலமுள்ள வரையில் நெஞ்சினில் வீசு. துள்ளி வரும் காற்றை தாய்மொழி பேசு, காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்றாய். Wow, super sir. Thank you so much for this wonderful interview sir. Thank you. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.